Hello all, welcome to Commerce class. Unit number 1 Fundamentals of Business பார்த்துட்ருக்கோம். யூனிட் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ்னால் என்ன, காமர்ஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பேசிக்ஸ் திங்ஸ் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதிலே யூனிட் நம்பர் 1லே 3 சாப்டர் இருக்குதுன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது வரைக்கும் 7 கிளாஸ் போயிருக்கு. இது 8வது கிளாஸ். இந்த 7 கிளாஸ்லேயும் என்ன பார்த்தோம்னா, சாப்டர் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, சங்க காலங்களில் ஹிஸ்டாரிக்கலில் சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள் காலத்தில் இந்த வணிகமானது, காமர்ஸ் ஆனது எப்படி இருந்துச்சு, அது எப்படி காமர்ஸுங்கிற வேர்டை ட்ரைவ் பண்ணாங்க அப்படிங்கிற திங்ஸ் எல்லாம் நம்ம எதில் பார்த்தோம், இந்த சாப்டர் நம்பர் 1ல். அதோடு சேர்த்து பேர்டர் சிஸ்டம்னா என்ன, பண்டமாற்று முறைனா என்ன, ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை மாற்றிக்கிற ஒரு மெத்தடுக்கு பேர் தான் பண்டமாற்று முறைன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பேர்டர் சிஸ்டம். அதுக்கு என்னென்ன தடைகளாக இருந்துச்சு, பணம் அப்படிங்கிறத எப்போ கண்டுபிடிச்சாங்க, என்ன காரணத்துக்காக பணத்தை கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம சாப்டர் நம்பர் 1ல் பார்த்தோம். அதே மாதிரி சாப்டர் நம்பர் 2வை பொறுத்த வரைக்கும் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, பிஸ்னஸ் அப்படிங்கிறது எப்படி உருவானுச்சு, எதனால் பிஸ்னஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டர் நம்பர் 2ல் பார்த்தோம். ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, ஹியூமன் ஆக்டிவிட்டீஸை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இன்னொன்று நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ். எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது என்னது, ஒருவர் ஒரு வேலையை பணத்திற்காக செஞ்சார்னா அதுக்கு பேர் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி. எக்ஸாம்பிள், நம்ம வேலைக்கு போகிறது, கிளாஸ் எடுக்கிறது, அப்புறம் அப்பா வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொன்னேன். நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது என்ன, நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிறது பணத்திற்காக இல்லாமல் மன திருப்திக்காக செய்யக்கூடிய வேலைகள். எக்ஸாம்பிள், அப்பா நமக்கு ஃபீஸ் கட்டுறது, அம்மா நமக்கு சமைச்சு போகிறதுக்கெலாம் எந்த கூலியும் கேட்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொன்னேன். அகைன் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டியை 3 டைப்ஸாக பிரித்தாங்க. ஒன்று எம்ப்ளாய்மெண்ட், அப்புறம் ப்ரொஃபஷன், அப்புறம் பிஸ்னஸ். எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிறது பணத்திற்காக வேறு ஒருத்தர்கிட்ட போய் நம்ம வேலை செய்கிறது, அவருடைய வேலைகளை நம்ம பகிர்ந்துக்கிறது, அதுக்கு பேர் எம்ப்ளாய்மெண்ட். ப்ரொஃபஷன் அப்படிங்கிறது தனக்கு தெரிந்த விஷயங்களை மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மூலமாக சம்பாதிக்கிறது. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, பிஹெச்டி படித்தவங்க, டாக்டர்ஸ், லெக்சரர்ஸ், டீச்சர்ஸ், அவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷன். தென் பிஸ்னஸ், ஒரு கன்சியூமருக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருளை நுகர்வோரிடம் கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் நடக்கிற எல்லா விஷயமுமே பிஸ்னஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். அதுதான் முக்கியமான டாபிக் அப்படிங்கிறதுனால அதோட ஆப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு சாப்டர் நம்பர் 2ல் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம சாப்டர் நம்பர் 3 ஸ்டார்ட் பண்ணோம், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லி பார்க்குறப்ப 2 டைப் இருக்குது. ஒன்று இண்டஸ்ட்ரி அண்ட் அனதர் ஒன் இஸ் தி காமர்ஸ். இண்டஸ்ட்ரிக்கும் காமர்ஸுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸ்லேயே ஒரு டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஒரு பொருளை வந்து நாம் மேனுஃபேக்சர்கிட்டருந்து கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம்னா அதுக்கு பேர் பிஸ்னஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இந்த டயக்ராம் மூலமாக சொல்லியிருந்தேன். அந்த பிஸ்னஸை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று இண்டஸ்ட்ரி அண்ட் அனதர் ஒன் இஸ் தி காமர்ஸ். இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது அந்த பொருளை உற்பத்தி செய்யக்கூடிய இடம், தொழிற்சாலைன்னு தமிழில் சொல்லுவாங்க. ஒரு மூலப்பொருள் இருக்குது, அதை வந்து ஒரு முடிவுற்ற பொருளாக மாற்றுறாங்க அப்படின்னா அதுக்கு பேர் இண்டஸ்ட்ரி. அந்த முடிவுற்ற பொருளை கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது இந்த காமர்ஸ்ன்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் 2 டைப்பாக பிரிக்கிறாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியை, இந்த சார்ட் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் கிளாஸில், அந்த இண்டஸ்ட்ரி என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டியில் 3 டைப்பாக பிரிச்சிருப்பாங்க, அந்த பேசிஸ் ஆஃப் சைஸில் 4 டைப்பாக பிரிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸில் தெளிவாகவே நம்ம பார்த்தோம். சரிங்களா? லாஸ்ட் கிளாஸு இந்த டெரிட்டரி இண்டஸ்ட்ரியோட முடிஞ்சிச்சு. இன்றைக்கி அந்த பேசிஸ் ஆஃப் சைஸை பொறுத்த வரைக்கும் 4 டைப்பாக பிரிக்கிறாங்க. அதை எக்ஸ்பிளைன்லாம் பண்ணவே கிடையாது. ஜஸ்ட்டு மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸ், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் இண்டஸ்ட்ரீஸ், லார்ஜ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு 4 டைப்பாக பிரிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தது நம்ம பார்க்குறது
காமர்ஸ். காமர்ஸ்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக். Commerce refers to all those activities which is necessary for bringing the goods from the place of production to the place of their consumption. இது ஆல்ரெடி பார்த்தது தான், நான் ஒரு படித்து காட்டுறேன் சரிங்களா. அக்கார்டிங் டு எவ்லிங் தாமஸ், commercial operations deals with the buying and selling of goods, the exchange of commodities and the contribution of finished products. Commerce includes not only trade but also service such as transport, warehousing, packaging, insurance, banking and sales promotions, which are incidental to or accelerates to trade. Refer chapter 2 for a commerce. Commerce includes the following activities explained below. இந்த காமர்ஸ் அப்படிங்கிறது இந்த கீழ்கண்ட ஆக்டிவிட்டீஸ்லையும் கண்டிப்பாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா. ட்ரேடு, the essential part of the commerce. The term trade is used to denote the buying and selling. ஸோ இந்த ட்ரேட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான இந்த காமர்ஸில் இந்த வியாபாரத்துக்காக தான் நம்ம பண்ணுறோம், விற்பனைக்காக தான் நம்ம பண்ணுறோம். ஸோ த எசென்சியல் பார்ட் ஆஃப் காமர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான பார்ட் என்ன பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. த டேர்ம் ட்ரேட் இஸ் டினோட் தி பையிங் அண்ட் செல்லிங். இந்த வார்த்தை, இந்த ட்ரேட் அப்படிங்கிற வார்த்தை எதை டினோட் பண்ணுதுன்னா ஒரு பொருளை வாங்கி விற்பதை குறிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. இட் ஹெல்ப்ஸ் இன் மேக்கிங் த goods produced available to ultimate customers. ஸோ இந்த ட்ரேட் மூலமாக தான் நம்மளோட ப்ராடக்ட் ஆனது இந்த அல்டிமேட் கஸ்டமர்கிட்ட போய் ரீச் ஆகுது, இல்லைனா ட்ரேட் இல்லைனா ரீச் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. தென் தேர்ஃபோர் ஒன் ஹூ பைஸ் அண்ட் செல் இஸ் அ ட்ரேடர். ஸோ அந்த ஒரு ஆள் யாரெல்லாம் இந்த ஒரு பொருளை வாங்குவதும் விற்பதுமான ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறாங்களோ அவங்களுக்கு பேர் ட்ரேடர்னு சொல்கிறாங்க. எ ட்ரேடர் இஸ் த மிடில் மேன் பிட்வீன் தி ப்ரொடியூசர் அண்ட் த கன்சியூமர். ஸோ இந்த ட்ரேடர் அப்படிங்கிறவர் ஒரு மிடில் மேன், ப்ரொடியூசருக்கும் கன்சியூமருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரேடு மே பி கிளாசிஃபைடு இன்டு இன்டர்னல் ட்ரேட் அண்டு இன்டர்னல் ட்ரேட் அண்ட் எக்ஸ்டர்னல் ட்ரேட், ஹோல்சேல் ட்ரேட் அண்ட் ஆர் ரீட்டைல் ட்ரேட்னு சொல்லிட்டு 2 டைப்பாக பிரிக்கிறாங்க ஓகேங்களா. அதாவது இந்த ட்ரேடை வந்து உள்ளுக்குள்ளே விற்றுக்கிறது அப்படின்னா நான் உள்நாட்டுக்குள்ளே வணிகம் பண்ணுறது, எக்ஸ்டர்னல் ட்ரேட்னா எக்ஸ்போர்ட் பண்ணி ட்ரேட் பண்ணுறது, அது இல்லாமல் மொத்த விற்பனை அண்டு சில்லறை விற்பனை அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப்பாக பிரிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. தென் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் ஓகேவா. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனோட யூஸ் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு பொருளை தயாரிக்கிறப்ப அந்த ஊர்லேயே தான் அந்த பொருளை கன்சியூம் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறவங்க ஒரு இடத்துல இருக்கலாம், அதே பொருளை சேல்ஸ் பண்ணுறவங்க அந்த பொருளை வாங்குறவங்க வேறு ஒரு இடத்துல இருக்கலாம். அந்த பொருள் எப்படி நமக்கு வருது? ஃபார் எக்ஸாம்பிள் ஜம்மு காஷ்மீரில் தயாரிக்கிற கோல்கேட் பேஸ்ட்டை நம்ம இங்கே சேலத்தில் உட்காந்து பல் விளக்கிட்டு இருக்கோம். எப்படி? டிரான்ஸ்போர்ட் மூலமாக தான். ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. செல்லிங் ஆல் த குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் அட் ஆர் நியர் த ப்ரொடக்ஷன் பிளேசஸ் இஸ் நாட் பாசிபிள். ஒரு பொருளை விற்பது அப்படிங்கிறது, ஒரு பொருளை அதே இடத்துல ப்ரொடியூஸ் பண்ண இடத்துலையே இல்லை பக்கத்துலேயே விற்கிறது அப்படிங்கிறது என்னது பாசிபிள் இல்லை. ஹென்ஸ் குட்ஸ் ஆர் டு பி சென்ட் த டிஃப்ரெண்ட் பிளேசஸ் வேர் பை தே ஆர் டிமாண்டட். ஸோ இந்த பொருளை வந்து சென்ட் பண்ணுறது, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம சென்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே அவசியமான ஒன்று. த மீடியம் விச் மூவ்ஸ் மென் அண்ட் மெட்டீரியல் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் இஸ் கால்டு டிரான்ஸ்போர்ட். ஸோ இந்த ஒரு மீடியம், ஒரு இடையில் இருக்கக்கூடிய விஷயம் எதுக்காக? விச் மூவ்ஸ் த மென் அண்ட் மெட்டீரியல்ஸ். ஒரு பொருளையும் ஒரு மனிதர்களையும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறதுக்கு இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது இந்த ட்ரேடில் ரொம்பவே இந்த எசென்சியல் பார்ட் ஆஃப் காமர்ஸில் ரொம்பவே முக்கியமான ஒன்றுன்னு சொல்கிறாங்க. தென் பேங்கிங் அப்படிங்கிறது எதுக்காக சார் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நவடேஸ் வி கான்ட் திங்க் ஆஃப் பிஸ்னஸ் வித்தவுட் த பேங்க். டு ஸ்டார்ட் த பிஸ்னஸ் ஆர் டு ரன் ஸ்மூத்லி வி require the money. Banks supply the money. Business activities cannot be undertaken unless funds are available to acquiring assets, purchasing raw material and meeting other expenses. இப்போ இருக்க காலகட்டத்தில் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் வந்து வித்தவுட் பேங்க் இல்லாமல் நம்மளால் நினச்சி பார்க்க முடியாது. நாம் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணுனாலும் சரி, இல்லை ஆரம்பித்த பிஸ்னஸை ஸ்மூத்தாக ரன் பண்ணாலும் சரி, நமக்கு என்ன தேவைப்படுது? பணம் தேவைப்படுது. பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க? நமக்கு பணத்தை கொடுக்குறாங்க. லோனாகவோ இல்லை டெபாசிட்டாகவோ பேங்க் வந்து என்ன பண்ணுறாங்க? நமக்கு இந்த பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க. பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் கான் பி அண்டர்டேக்கன் அன்லஸ் ஃபண்ட்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் அக்வயரிங் அசட்ஸ், பர்ச்சேசிங் நியூ ரா மெட்டீரியல்ஸ்
மீட்டிங் அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு பணம் ஒரு இன்றியமையாததாக இருக்குது. எதுக்காக? நம்மளோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு, ஒரு சொத்து வாங்கிறதுக்கு, ஒரு நம்மளோட டே டு டே ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு, ரா மெட்டீரியலை வாங்குறதுக்கு, எல்லா விஷயத்துலையும் இந்த பணம் அப்படிங்கிற ஒன்று தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெசசரி ஃபண்ட்ஸ் கேன் பி அப்டைன்டு ஃப்ரம் தி பேங்க். ஸோ தேவையான அளவு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பணத்தை வந்து நம்ம பேங்க்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். Thus banking help business activities overcome the problem of finance. ஸோ இந்த ப்ராப்ளம் அப்படிங்கிற இந்த ஃபினான்ஸ் அப்படிங்கிற ஒரு நிதி தேவை அப்படிங்கிற ஒரு ஈடுபாட்டிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒன்று இந்த பேங்கிங் அப்படிங்கிற ஒரு திங்கை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவும் ஒரு ஆக்சிலரிஸ், முக்கியமான தேவை. இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிறதுக்கு முக்கியமான தேவை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பேங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இன்சூரன்ஸ். Insurance involves the various types of risk. Factory building இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறையா டைப் ஆஃப் ரிஸ்க்கை வந்து மீண்டு வரத்துக்கு யூஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. பிஸ்னஸ் அப்படிங்கிறது நிறையா டைப் ஆஃப் ரிஸ்க் அதில் இருக்குது. ஃபேக்ட்ரி பில்டிங், மிஷினரி, ஃபர்னிச்சர் எக்ஸட்ரா மஸ்ட் பி ப்ரொடெக்டட் அகைன்ஸ்ட் தி ஃபயர், தெஃப்ட் அண்டு அதர் ரிஸ்க்கு. அதாவது எந்த ஒரு பில்டிங்காக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மிஷினரியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு கம்பெனி ஃபர்னிச்சராக இருந்தாலும் சரி, எதுலேருந்து நம்ம பாதுகாக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபயர் அப்படின்னு சொல்லக்கூடிய தீ விபத்து, ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விபத்து, தெஃப்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய திருட்டு விபத்து, இதிலேருந்து இன்னும் நிறையா டைப் ஆஃப் விபத்துகள் இருக்குது. பூகம்பம் வரலாம், நிலநடுக்கம் வரலாம், அப்படி இல்லைனா பில்டிங்கே வந்து ஃபயரில் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் ரிஸ்க் இருக்குது. ஸோ அந்த நிறையா டைப் ஆஃப் ரிஸ்கிலேருந்து நமக்கு வெளியே வரத்துக்கு யார் யூஸ் ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் நமக்கு யூஸ் ஆகுது. மெட்டீரியல்ஸ் அண்ட் குட்ஸ் ஹெல்ட் இன் ஸ்டாக் ஆர் இன் டிரான்சிட் ஆர் சப்ஜெக்ட் டு த ரிஸ்க் ஆஃப் லாஸ் ஆர் டேமேஜஸ். ஸோ மெட்டீரியலாக இருந்தாலுமே, பொருட்களாக இருந்தாலுமே, ஸ்டாக்காக இருந்தாலுமே ஒரு ரிஸ்கிலேருந்து வெளியே வரணும்னா இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத நமக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எம்ப்ளாயீஸ் ஆல்சோ ரெக்வயர்டு டு ப்ரொடெக்ட் அகைன்ஸ்ட் த ரிஸ்க் ஆஃப் ஆக்சிடென்ட் அண்ட் அதர் ஆக்குபேஷனல் ஹசார்ட்ஸ். அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு வேலையாட்களையும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிஸ்கிலேருந்து காப்பாற்றணும். மேபி அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி இருந்தாலோ, திடீர்னு இல்லை அவங்களுக்கு வந்து ஒரு கைகால் செயலிழந்து போயிட்டாலோ அவங்களுக்கு என்ன பண்ணலாம், நம்ம இன்சூரன்ஸ் கம்பெனி ஆனவங்க இன்சூரன்ஸ் கவரேஜ் மூலமாக அவங்கள வந்து பாதுகாக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்சூரன்ஸ் ப்ரொவைட்ஸ் தி protection in against such a cases on the payment of nominal premium amount of loss or damage and compensation of other injury if any can company recovered from the இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்கிறாங்க. அதாவது எம்ப்ளாயிக்கு ஏதாவது ஒரு விபத்துகள் நடந்தாலோ இல்லை ஏதாவது ஒரு லாஸ் ஏற்பட்டு விட்டாலோ அவங்களுக்கு பாதுகாக்கிறதுக்காக நம்ம மந்த்லி பே பண்ணுற ப்ரீமியம்லேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட்டை எடுத்து இந்த மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு சின்ன டாபிக், இன்னும் நம்ம இருக்க அப்புறமேட்டு பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஆக்சிலரி என்னென்னு பார்த்தீங்கன்னா வேர் ஹவுசிங். இந்த வேர் ஹவுசிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலி குட்ஸ் ஆர் நாட் சோல்ட் ஆர் கன்சியூம்டு இமீடியட்லி ஆஃப்டர் ப்ரொடக்ஷன். ஒரு பொருளை தயாரித்த உடனே அது வித்துருன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஆமாம் தானே? ஒரு பொருளை தயாரிக்கிறோம் இல்லை விற்கிறோம், உடனே அது தயாரித்த உடனே நம்ம வந்து சேல் ஆகிடும் நம்ம சொல்ல முடியாது. தே ஹெல்ட் இன் ஸ்டாக் டு மேக் தேம் அவைலபிள் ஆஸ் வென் தே ரெக்வயர்டு. நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாலுமே அதை ஒரு ஸ்டோர் ரூமில் போட்டு நம்ம வந்து ஸ்டாக் வச்சுக்கணும். ஒரு ஸ்டோர் ரூமில் போட்டு எப்போவுமே என்ன பண்ணிக்கணும், அந்த ஸ்டாக் ரூமுக்கு பேர் தான் வேர் ஹவுஸ். ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் மஸ்ட் பி மேடு ஃபார் அ ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ் ப்ரிவெண்ட் லாஸ் ஆர் டேமேஜஸ். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஷயம் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். மாசா அப்படின்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அந்த மாசா ப்ராடக்ட் என்ன பண்ணுறாங்க, இயர் ஃபுல்லாக நமக்கு கிடைக்குது. நமக்கு வந்து நம்ம எப்போ கடையில் போய் கேட்டாலுமே, ஈவன் மழை காலத்தில் போய் மாசாவை நீ கடையில் கேட்டாலும் கொடுப்பாங்க, வெயில் காலத்தில் போய் கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனால் மாம்பழ உற்பத்தி அப்படிங்கிறது நமக்கு இயர் ஃபுல்லாக கிடைக்குதா? கண்டிப்பாக கிடையாது. அந்த மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் அந்த 4 மாதம் மட்டும்தான் என்னது மேங்கோ சீசன் நமக்கே தெரியும். ஆனால் நம்ம மாசா எப்படி இயர் ஃபுல்லாக கிடைக்குது? அப்போ என்ன பண்ணுறாங்க, இந்த மேங்கோ சீசன் வரப்பையே அவங்க என்ன பண்ணுறாங்க, மேங்கோ ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ஸ்டோர் ரூமில் போட்டு டம்ப் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ டம்ப் பண்ணி வைக்கிறப்ப அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த பொருளை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க பாதுகாத்து வைக்கிறப்ப அந்த பொருளை அவங்க பாதுகாத்து வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. அதுக்கு பேர் தான் வேர் ஹவுசிங். அந்த வேர் ஹவுசிங் அப்படிங்கிறதும் ஒரு சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர் ஹவுசிங் ஹெல்ப்ஸ் த பிஸ்னஸ் firms to overcome the problem of storage and facilitate the availability of goods when they needed. அந்த பொருளை வந்து சேகரித்து வச்சு அந்த பொருள் எப்போயெல்லாம் வேணுமோ
அந்த பொருள் எப்போயெல்லாம் வேணுமோ அப்போ வந்து அவங்க வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வாங்கிக்கிறப்ப அதுக்கு அவங்க சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்படுது. அந்த இடத்துக்கு பேர் வேர் ஹவுஸ்ன்னு சொல்கிறாங்க. Prices are thereby maintained at the reasonable level of through continuous சப்ளை ஆஃப் குட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ப்ரைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகும் வேர் ஹவுஸ் சார்ஜஸை பொறுத்து. அந்த ப்ரைஸோட ரேட்லையும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட என்ன கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிலரிஸ் டு ட்ரேட் அப்படிங்கிற ஒரு டாபிக் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அடுத்த ஒரு சின்ன டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி, காமர்ஸ், ட்ரேட்னு சொல்லிட்டு 3 வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா. அந்த 3 வார்த்தைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு மீனிங் என்னென்னா எக்ஸ்ட்ராக்ஷன், ரீப்ரொடக்ஷன், கன்வர்ஷன், ப்ராசஸிங் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் யூஸ்ஃபுல் ப்ராடக்ட். ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ஷனாகவோ இல்லை ரீப்ரொடக்ஷனாகவோ இல்லை கன்வர்ஷனாகவோ இல்லை ப்ராசஸிங் அண்டு கன்ஸ்ட்ரக்ஷனாகவோ யூஸ்ஃபுல் ப்ராடக்ட்ஸை போய் இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறாங்க. அதே காமர்ஸ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டி இன்வால்விங் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ அந்த குட்ஸையோ இல்லை சர்வீசஸையோ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கொடுக்க மாட்டேன்றோம் அப்படிங்கிற மக்களுக்கு கொண்டு போய் எப்படி சேர்க்குறோமோ அதுக்கு பேர் தான் காமர்ஸ்னு சொல்கிறாங்க. அப்போ ட்ரேடுங்கிறது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்ச்சேஸ் அண்ட் செல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஒரு பொருளை வாங்கி விற்கிறது, இது வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. பட் இவனை பொறுத்த வரைக்கும் வாங்கி விற்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. Scope consists of all activities involving conversion of materials and semi-finished products to the finished goods. ஸோ இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னேன், ஆல்ரெடி இப்படி ஒரு டயக்ராம் போட்டு சொன்னேன். பிஸ்னஸ் அப்படிங்கிறது மெட்டீரியலை வந்து பேசிக் ரா மெட்டீரியலை வந்து ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக மாற்றுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த consist of all activities involving conversion of material or semi-finished product into the finished products. finished goods-ஆ மாற்றுறதுக்கு யூஸ் ஆகக்கூடியது இந்த இண்டஸ்ட்ரி. அப்புறம் இந்த காமர்ஸ் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா the comprises of all auxiliaries to ட்ரேட். அந்த இன்சூரன்ஸு, வேர் ஹவுசிங்கு, பேங்கிங்கு, ட்ரேடு, இந்த மாதிரி விஷயங்களை இன்க்ளூட் பண்ணது தான் இந்த காமர்ஸ்னு சொல்கிறாங்க. கம்ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இது வந்து என்ன ட்ரேட் அப்படிங்கிறது என்ன விஷயத்துக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரைஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கேபிட்டல் ஜென்ரலி லார்ஜ் அமௌண்ட் இஸ் ரெக்வயர்டு ஃபார் திஸ் ஒன். இண்டஸ்ட்ரிக்கு பொறுத்த வரைக்கும் சும்மா சின்ன இண்டஸ்ட்ரியாக வைக்க முடியாது, பெரிய இண்டஸ்ட்ரியாக தான் வைக்கணும். ஸோ அதனால் லார்ஜ் கேபிட்டல் தேவைப்படும். நீட் ஃபார் கேபிட்டல் இஸ் கம்பேரிட்டிவ்லி லெஸ். ஸோ மற்ற கம்பேர் பண்ணுறப்ப இந்த லெஸ் இது அப்படிங்கிறது கொஞ்சம் கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் லெஸ்ன்னு சொல்லுது. ஸ்மால் கேபிட்டல் இஸ் நீடட் ஃபார் மெயின்டைன் தி ஸ்டாக் டு தி கிராண்ட் கிரெடிட். ஸோ இதுக்கு வந்து சும்மா சின்ன கேபிட்டல் இருந்தால் போதும், மற்ற பொருட்கள்லாம் நம்ம வந்து கிரெடிட்டில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ரிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக இந்த கம்பெனிஸில் பொறுத்த வரைக்கும் நிறையா ரிஸ்க் இருக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ் ஆனிச்சுன்னா அவ்வளோ லாஸ். அதனால் ரிஸ்க் அப்படிங்கிறது ரொம்பவே ஹையே. ரிஸ்க் இஸ் இன்வால்வ்டு. தென் அதே மாதிரி இந்த ட்ரேட்லேயே ரொம்ப கம்மியான ரிஸ்க் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. தென் சைடை பொறுத்த வரைக்கும் இந்த ரெப்ரசன்ட் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இது ரெப்ரசன்ட் டிமாண்ட் சைட் ஆஃப் குட்ஸ் அண்ட் சப்ளை சர்வீசஸ். இது வந்து போத் சைடு டிமாண்டும் இருக்கும், சப்ளையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி சப்ளை சைடு மட்டும் தான், பொருளை வந்து வெளியே மட்டும் தான் போகும். ஓகேவா. அதே மாதிரி இதுலேயும் பொருள் வந்து வெளியே மட்டும் தான் போகும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. தென் யூட்டிலிட்டி கிரியேஷன். இட் கிரியேட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் யூட்டிலிட்டி ஃபார்ம் பை சேஞ்சிங் ஃபார்ம் ஆர் ஷேப் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இட் கிரியேட்ஸ் த பிளேஸ் ஆஃப் யூட்டிலிட்டி பை மூவிங் குட்ஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு கன்சியூமர்ஸ். ஓகேங்களா. தென் அதே மாதிரி இது வந்து இட் கிரியேட்ஸ் த பொசிஷன் ஆஃப் யூட்டிலிட்டி ஆஃப் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. யூட்டிலிட்டி கிரியேஷன்ஸ்னால் என்ன மீனிங்னா அங்கே இருக்கிற பொருட்களை எப்படி அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. இட் கிரியேட்ஸ் ஃபார்ம் யூட்டிலிட்டி பை சேஞ்சிங் எ ஃபார்ம் ஆர் ஷேப் ஆஃப் மெட்டீரியல்ஸ். சரிங்களா. தென் இது வந்து இட் கிரியேட்ஸ் த பிளேஸ் ஆஃப் யூட்டிலிட்டி பை மூவிங் தி அந்த பொருட்களை எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. தென் இதை பொறுத்த வரைக்கும் இட் கிரியேட்ஸ் த பொசிஷன் யூட்டிலிட்டி த்ரூ எக்ஸ்சேஞ்ச் மூலமாக அது தேவைகளை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா. ஸோ இதோட இந்த சாப்டர் நம்பர் 3 ஆனது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. சரிங்களா. இதெல்லாம் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதெல்லாம் நம்ம தனியாக வீடியோ மெட்டீரியல் அனுப்புகிறேன். சரிங்களா. ஓகே. இன்னொன்று என்ன சொல்லணும்னா இன்றைக்கி ப்ராஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் அதை வந்து ஒரு A4 ஷீட்டில் எழுதி எனக்கு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க. சரிங்களா. சரி.
ஓகேங்க. இதோட என்ன கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் நம்பர் 3 ஆனது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் யூனிட் நம்பர் 1 ஆனது கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இன்றைக்கி அசைன்மெண்ட் எழுதி அனுப்புங்க. வர நெக்ஸ்ட்டு இருக்க டெஸ்ட்டு சாப்டர் நம்பர் 3 சாப்டர் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தேர்ஸ்டே டெஸ்ட்டு வருமா, இல்லை வெட்னஸ்டே டெஸ்ட், டைம் டேபிள் பிரகாரம் என்னைக்கு டெஸ்ட் வருதோ அந்த டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 3 தான் கொடுப்பேன். இனிமேட்டு வந்து சாப்டர் உங்களுக்கு வந்து மெட்டீரியல் நான் வந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் தனித்தனியாக, ஒவ்வொரு சாப்டருக்கும் தனித்தனியாக நான் மெட்டீரியல் உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன். சரிங்களா? தேங்க்யூ கைஸ் அண்ட் பை.